श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा सती यस्य वाक्कृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। இன்னைக்கு சுதினம் மாசி மாசத்துல வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமையிலேயே நிறைய பேர் கரடு கட்டிக்கிறதுன்னு சொல்லிட்டு இது பண்ற. இன்னொரு வெள்ளிக்கிழமை கருத்தில இருக்கு, அது காரடையார் நான் பொண்ணு பண்ணா கூட இன்னைக்கும் சில பேர் பண்ணிக்கிறது நல்லா இருக்கா. இப்படி சுமங்கலிகளா இருக்கிறவர்களுக்கெல்லாம் இது ஒரு விசேஷமான நாள். இந்த நாள்ல சீதா பிராட்டிக்கு ஒரு ஆஸ்வாசப்படுத்துறதுக்காக ராமர் அனுப்பிக்கிற சந்தேசம், அந்த சந்தேசத்தை தான் நாம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். கடைசியில சொல்ற ராமர், உங்களை மாதிரி புத்திவிரதகளா இருக்கிறவாள்லாம் பர்தாவினுடைய க்ஷேமத்துக்காக எவ்வளவு சமமானாலும் பொறுத்துக்கிறவாளாக இருந்துட்டு இருக்குங்க. இது உங்களுக்கே ஏற்பட்ட ஒரு அசாதாரணமான ஒரு தர்மம், பெண்களுக்கே ஏற்பட்ட ஒரு தர்மம். அதனால இப்ப இவ பண்ற ஒவ்வொரு காரியமுமே கூட இந்த சரடு கட்டிக்கிறது, புதுசா இது பண்றது எல்லாருமே தனக்காக இவ எதுவுமே பண்ணிக்கலாம். பர்த்தாவனுடைய க்ஷேமத்துக்கு, பசங்களுடைய க்ஷேமத்துக்கு இப்படிதான் இந்த நல்ல குலஸ்திரியாக இருந்திருக்கிற பெண்கள்லாம் அனுஷ்டான காரியங்கள்லாம் செய்யறாங்க. அவளுக்குன்னு ஒரு ஆசை எதுவுமே இருக்காத, தனக்குன்னு ஒண்ணு பண்ணிக்க கூடாத. எந்த ஒரு மந்திரமே கூட இந்த கல்யாண மந்திரத்துல கூட லாஜஹோமம் பண்ணச்சே கூட அங்க சொல்லச்சு, என்னுடைய பர்த்தா ஜீவாந்து சரதசதம் 100 வருஷம் ஜீவிச்சு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிதான் இவ கையில கொடுத்து பொறி எடுக்கும். இந்த பொரிய அக்னி ஹோமம் பண்ற பிரார்த்தனை. ஏன் 400 வருஷம் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணக்கூடாதுன்னா, இல்ல எனக்கு இவ்வளவு க்ஷேமம் வரணும்ன்றது பண்ணக்கூடாதுன்னா எங்கேயுமே சொல்லவே இல்லை. எங்க பார்த்தாலும் எந்த இடத்துல பார்த்தாலும் பெண்களுக்கு ஏற்றமே என்னன்னாக்க தன்னலம் இல்லாமல் செய்யறது, அந்த காரியங்களை பண்றதுக்கு அதுதான் ஏற்றம். ஒரு கால விசேஷ பர்யந்தம் பர்த்தாவனுடைய க்ஷேமத்தையே நினைக்கிறது, அடுத்த ஒரு கால விசேஷத்துல இருந்து குழந்தை எல்லாம் வந்த பிற்பாடு குழந்தைகள் பர்த்தா இவாளுடைய க்ஷேமத்தை நினைக்கிறது. இவ ஜீவிச்சு இருக்கிற தசை முழுக்க இந்த குழந்தைகளுடைய க்ஷேமம், பர்த்தாவனுடைய க்ஷேமம், அவளை சேர்ந்தவா இவாளை சேர்ந்தவா இப்படி க்ஷேமத்தை தான் நினைக்கிறாளே தவிர இவ தனக்குன்றது எதுவுமே இல்லாத ஒரு விஷயம் நினைக்காத. சிரமப்படுறதோ அவாதான், அவளுக்கு சிரமம்ன்றது அவளுக்கு தான் ஏற்படும், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அந்த மாதிரி இந்த இடத்துல சீதா பிராட்டிய சொல்லி சொல்ற, சச்சாக்லேசம் கொச்சன சமயே தாதிருஷம் சிந்தயித்வா ஸ்மிருத்வா தேவி மதலதனயாம் விப்ரயுக்தாம் சிவேன. இந்த பெண்களுக்கெல்லாம் எவ்வளவோ சங்கடங்கள் பாருங்க. ஒரு முசுடா ஒரு ஆம்பியா இருந்துருப்போம். இந்த ஆம்பியான தன்னை மாமனாரத்திலையும் விட்டு கொடுக்காத, பிறந்தாத்துலயும் விட்டு கொடுக்காத, இப்படி பார்த்துண்டு அவனுடைய மாமன் தன்னுடைய கணவனுடைய கௌரவமே தன்னுடைய கௌரவமா நினைச்சிருந்து
தியாகம் பண்ணிட்டு இருந்தார். எத்தனையோ திருஷ்டாந்தம் இதுக்கெல்லாம் சொல்லி சொல்லலாம். இவரும் அந்த மாதிரி திருஷ்டாந்தங்களை தான் சொல்லி சொன்னார். உமாதேவியினுடைய திருஷ்டாந்தம், பார்வதியினுடைய திருஷ்டாந்தத்தை சொன்னார். அவளுக்கு தான் ஆசை இருக்கு, அப்பா யாகம் பண்றத பார்க்கணும்னு பொண்ணா இருந்துட்டு ஆசையா இருக்கு. அப்பாவோ கணவனை மதிக்கல, அந்த யாகத்துக்கு போனாலும் தன்னையும் மதிக்கல. ஐயோ, நான் இப்படி அப்பா மேல ஆசை விட்டு வச்சுட்டு வந்தனேன், என்னை வான்னு கூட ஒரு வார்த்தை கூப்பிடலையே, என்னை கணவனை மதிக்காட்டா கூட பொண்ணு நீ வாமா அப்படின்னு ஒரு வார்த்தையான கூட்டாரு, அதுவும் பண்ணலையே, கண்ணு சம்ஜ கூட பண்ணலையேன்னு ஒரு. இப்படி ஒரு அப்பாவோட அப்பா பண்ற காரியத்தை பார்த்துட்டு தான் எப்படி திருப்பி கணவன் இடத்துல போறது, அந்த ஆத்துக்கு எப்படி போறது, எந்த முகத்தை வச்சுட்டு போறது? எங்க அப்பா பண்ற யாருக்கும் விசேஷமா இருக்கு, நான் போகணும் அப்படின்னு. சரிப்பா, என்னமும் என்ன கௌரவிக்கல, நான் வரல, நீ போனா போயிட்டு வா அப்படின்னு அந்த கணவன் அனுப்பிச்சு வச்சான். இப்ப திருப்பி இங்க வந்தும் அப்பாவும் மதிக்கல தன்னை, கணவனுடைய எண்ணத்துக்கும் மாறாகவும் நாம நடந்துட்டோம். நான் எப்படி போறது? பாக்குறான், தன்னையே மாய்த்து கொள்கிறான். இதெல்லாம் தான் போனது. இதுக்கு முன்னும் உபன்யாசத்துல நாம அந்த பெண்ணா இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு தியாகம்ன்றது இருக்க, அது இயல்பு, அது தானா வருது, யாரும் சொல்லி கொடுத்து வரல. சில எல்லாத்துக்கும் தான் எக்ஸப்ஷன் இருக்கு. சில பேர் இந்த ஒரு பொறுமையை கூட இல்லாமல் கடைபிடிக்காமல் அவ தன் இஷ்டத்துக்கு நடந்துட்டான்னாக்கா அதனால வரக்கூடிய சிரமத்தையும் அவ தான் அனுபவிக்கிறாள். அதையும் நாம பார்த்துட்டு இருக்கோம். கணவன் சொல்ற வார்த்தையை கேட்காமல், பெரியவா சொல்ற வார்த்தையை கேட்காமல், ஏதோ தனக்கே தெரிஞ்சதெல்லாம் தெரிஞ்ச மாதிரி நினைச்சுட்டு நடக்கிற பெண்களும் அவ படுற கஷ்டமும் நாம பார்த்துட்டு தான் இருந்திருக்கோம். இப்போ இங்க சுகத்திலேயே மூழ்கினவர்களாக இருந்திருக்கிற, இது லௌகிகமான அர்த்தம் நான் சொன்னது. இதுல வேதாந்தார்த்தமும் இருந்துருக்கு. ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் வேதாந்தார்த்தம் சொல்லலாம், விஸ்தாரத்துக்காக பயந்துட்டு அங்க சில இடங்கள்ல மாத்திரம் வேதாந்தார்த்தம் சொல்றோம், சில இடங்கள்ல சொல்றதில்ல. இந்த கவியினுடைய ரசனையை மாத்திரம் நம்ம அனுபவிச்சுட்டு போனோம். இந்த இடத்துல பார்த்தோம்னாக்க இந்திராணி, பார்வதி இவெல்லாம் ரொம்ப ரொம்ப சுகத்துலதான் இருந்தவன். எல்லாருக்கும் தெரியும் இந்திரன் இந்திராணியை எப்படி வச்சிருந்தான்னு. சிவபெருமானும் பார்வதி அர்த்தநாரீஸ்வரன் சொல்லிட்டு தன்னுடைய உடம்புல பாதியே கொடுத்தவர். அவ்வளவு மனைவி நடத்துல அவ்வளவு பிரீத்தியோடு இருந்தவர் அவர். இப்போ அவளுக்கு ஒரு கணவனுக்கு ஆபத்து வரச்சேயோ இல்ல தங்களுக்கே ஆபத்து வரச்சே அங்க ப்ரையாரிட்டி என்ன நடக்கும்? அவளுக்கு என்னன்னு கேட்டா, பர்த்தாவனுடைய மனசு உகந்து கொண்டபடியாக நடக்கிறது தான் ப்ரையாரிட்டியாக இருந்திருக்கு. இப்ப இந்த இடத்துல பதி யாரு, பர்த்தா யாரு அப்படின்னா, பத்தியா இருக்கிறவர் பெருமாள், பர்த்தாவா இருக்கிறவர் பத்தியா இருக்கிறவர் பெருமாள். புருஷன் ஸ்திரீன்னு வித்தியாசம் இல்லாமல் நாம எல்லாருமே அந்த பெருமாளை பொறுத்த வரைக்கும் ஒரு மனைவி ஸ்தானத்துல இருந்துட்டோம். தத்தா பிரஜாக ஜனகவத்தவ தேசிகேந்திரின்னு சரணாகதி தீபிகையில சுவாமி தேசிகன் சாதிக்கிற. நாம பண்ற சரணாகதி இருந்திருக்க இது ஒரு கல்யாணம். இந்த கல்யாணத்துல பொண்ணு யாருன்னா இந்த ஜீவன் தான் பொண்ணு. கல்யாணத்துல பிரதானம் கன்னியாதானம். இப்ப இது கன்னியாதானம்ன்றது இப்ப நாம எல்லாரும் நினைச்சுட்டு இருக்கோம். கல்யாணத்துல பிரதானம் இந்த மாங்கல்ய தாரணம், தாலி கட்டுறதுதான் பிரதானம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் ஒரு கால விசேஷத்துக்கு அப்புறமா தான் வந்தது. தேசிகன் காலத்துல மாங்கல்ய தாரணம் எல்லாம் இருந்திருக்கு.
ஆண்டாள் நாச்சியார் காலத்துல மாங்கல்ய தாரணம் இருந்துதா இல்லையான்றது தெரியல. ஏன்னா அச்சுதன் கை மேல் தன் கை வைத்துன்னு எல்லாம் சொல்லி வாரணமா இடத்துல வரைச்சு அங்க கல்யாணத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாவற்றையும் சொல்ற. அந்த பொறியிடுறது, கூரை உடுத்துறது, இது கூரை கொடுக்கறது, அந்த இது கொடுக்கறன்னு சொல்லச்சே பார்வதி தேவி பெருமாளுக்கு சகோதரி ஸ்தானத்துல இருக்கான்றதுனால நாத்தனார் கூரை புடவை ஊட்டி விடுறா அப்படின்னு எல்லாம் சொல்லி சொல்ற. ஆனா எங்கேயுமே அதுல பார்த்தோம்னா மாங்கல்ய தாரணம்ன்ற ஒரு நிகழ்வு நடந்ததாவே சொல்லலாம். ஆனா இந்த கன்னியாதானம்ன்றது இருந்துருக்க, இது வரப்பிரேஷனம் கன்னியாதானம்ன்றது எல்லா இடத்துலயும் வந்து எப்பவுமே உண்டு. அது இல்லாத நடக்கவே நடக்காது. அதுக்கப்புறம்தான் அந்த விவாக ஹோமமே ஆகும். தானம் பண்ண பிற்பாடு இவன் மனைவியா ஆன பிற்பாடு அதுக்கப்புறம் தான் இவளையும் வச்சுட்டு விவாக ஹோமமே பண்றான். இப்ப இந்த கன்னியாதானம் பண்ணச்சு யார் கன்னியாதானம் பண்றதுன்னா ஆச்சாரியால் தான் கன்னியாதானம் பண்ற அப்பாவா இருக்கிறான். அப்பா தானே பண்ணி கொடுப்பா. ஆச்சாரியால் கன்னியாதானம் பண்ற அப்பாவா இருந்துட்டு இந்த ஜீவன் கன்னிகையாக இருந்துட்டு இந்த பொண்ணு எனக்கு கிடைச்சா பாக்கியம்னு இதுக்காகவே ஏங்கின்னு இருக்கிற கணவனாக பெருமாள் இருந்திருக்கிறான். பத்யாபிரஞ்ச பவதா பரிணீயமாக. ஆகையால இப்படிப்பட்ட ஒரு சன்னிவேசம் அததான் இந்த இடத்துல சொல்லி சொல்ற. கன்யா கிளேசம் கொச்சன சமயே தாதிருஷம் சிந்தையத்வா. சாதாரணமா ஒவ்வொரு கணவனும் தன் மனைவியினிடத்துல பிரீத்தியோடு தான் இருந்துட்டு இருக்கான். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. சில பேருக்கு வெளிப்படுத்த தெரியறது, சில பேருக்கு வெளிப்படுத்த தெரியல, அவ்வளவுதான் வித்தியாசம். இவாளுக்கு வெளிப்படுத்த தெரியலன்றதுக்காக இவ கொடுமைப்படுத்துறான்னு நினைக்கவே வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப ராமருக்கு பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல என்ன சொல்ற என்ன கேட்டா, ஒவ்வொரு பதிவிரதகளும் தனக்கு ஏற்படுற கஷ்டங்கள் எல்லாவற்றையும் தன்னுடைய பர்த்தாவனுடைய க்ஷேமத்துக்காக அவ எல்லாரும் பொறுத்துக்கிறான். இதுதான் லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி அவளுக்கு எந்த ஒரு சன்னிவேசத்துல எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கூட, இவன் கடன்காரனா போயிட்டான், இவன் ரோகியா போயிட்டான், இவன் ஏழையா போயிட்டான், இவனை விட்டு நம்ம ஓடி போயிடுவோம்னு அவன் நினைக்கிறதே கிடையாது. குலஸ்திரியா இருக்கவோ யாரும் நினைக்க மாட்டான். அந்த மாதிரி ஜீவனுக்கு எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் பெருமாள் இடத்துல தன்னுடைய பதியாக இருந்திருக்கிற பெருமாள் இடத்துல பக்தின்றது குறைவே குறையாது. யஸ்யானுகிரகம் இச்சாமி தனந்தஸ்ய ஹராமியம். இது பெருமாளுடைய வார்த்தை. நான் யாருக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அவன்கிட்ட மொத்த ரூபாய் நான் முதல்ல பிடிங்கிடுவேன். அப்பவும் என்ன நினைக்கிறானான்னு நான் பார்ப்பேன். அப்படி எல்லாம் இழந்த நிலையிலையும் கூட நான் ஒருவனே அவனுக்கு எல்லாம் என்று எந்த ஜீவன் என்ன நினைக்கிறானோ அவனுக்கு நான் எல்லாத்தையும் கொடுப்பேன். நான் அப்பதான் இது நம்ம பெரியவாள்லாம் பிரத்யக்ஷத்துல நடத்தி காண்பிச்சவா. ஒரே ஒரு துணியோடு இருந்திருக்கா, 2 துணியோடு இருந்திருக்கா. அந்த காலத்துல இந்த துணி வளராம போயிட்டு நாளைக்கு துணி இல்லைன்னு இருந்திருக்கா. அப்பவும் பெருமாளிடத்திலேயோ பர்த்தாவினிடத்திலேயோ பிரீத்தி குறைஞ்சதுன்றது இல்லவே இல்லாத ஒரு சந்தோஷத்தோட தான் இருந்துட்டு. அப்படி இருந்தவாளுக்கு இன்னைக்கு பெருமாள் என்ன பண்ற, அவளுடைய உண்மையான பக்தியை பார்த்து பீரோவா புடவை வாங்கி கொடுக்குறேன், பீரோவா வேட்டி வாங்கி கொடுக்குறேன், வேட்டி இருக்கும்படியா பண்றது. இதுதான் இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம். இப்பதான் இந்த இடத்துல சொல்ற சக்யா கிளேசன் கொச்சன சமயே தாதிருஷன் சிந்தயித்வா ஸ்மிருத்வா தேவி மதலதனையாம் விப்ரயுக்தாம் சிவேன ரக்ஷாத்மானம் கதமபி. இப்படிப்பட்ட ஒரு துர்தசையிலையும் தன்னை
காப்பாத்திக்கிறது. தன்னை காப்பாத்திக்கிறதுன்னா அந்த பக்தாவனிடத்துல விசுவாசத்தோட இருக்கிறது, அது ஒரு பத்னிக்கு ஒரு விசேஷம். இப்படிப்பட்ட துர்தசையிலையும் பெருமாளிடத்துல பக்தி குறையாமல் இருக்கிறது ஜீவாத்மாவுக்கு ஏற்பட்ட ஒரு விசேஷம். ஜீவிதா லம்பனம் அப்படி சொல்லிட்டு பத்யஸ்கந்தாத்து வியசனமபி ஸ்லாகனீயம் வதூனாம். வதூனாம் பெண்களுக்கு வியசனமபி சில கஷ்டங்கள்லாம் கூட அந்த பிரகிருதி மண்டலத்துல இருக்கிறது இருக்க, இதுவே ஒரு கஷ்டம் தான். இந்த ஜீவனுக்கு சம்சாரத்துல இருந்துட்டு இருக்கிறது கஷ்டம்தான். ஆனா இந்த சம்சாரத்துல இந்த சரீரத்தோட நம்ம இருக்கவே தான் மோட்சோபாயமாக இருக்கக்கூடிய பிரபத்தி பண்ண முடிஞ்சது, சரணாகதி பண்ண முடிஞ்சது. நமக்கு வரப்போற சந்தோஷத்தை நினைச்சுண்டு ஸ்ரீவைகுண்டத்துல நமக்கு பெறப்போற சந்தோஷத்தை நினைச்சுண்டு இப்ப எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் இல்லையோ, அப்ப யாராலும் அது கஷ்டமாகவே யாரும் நினைக்கல. ஆகையால அந்த ஒவ்வொரு இந்த ஜீவாத்மா ஸ்தானத்துல சீதா பிராட்டிய சொல்லி, அந்த சீதா பிராட்டி தன்னுடைய பர்த்தா ஸ்தானத்துல இங்க ஜீவாத்மா ஸ்தானத்துல சொல்றேன்னு சொல்லச்சு பெருமாள் தாயார் ரெண்டு பேருமே நாம பரமாத்மாவை தானே சொல்றோம். இங்க எப்படி சீதா பிராட்டிய ஜீவாத்மாவை சொல்ல முடியும் அப்படின்னா, அந்த ஜீவாத்மான்னு சொல்லல, இது வெறும் ரூபணம் உருவகப்படுத்துறதுனால சொல்றதை தவிர இது சீதா பிராட்டிய ஜீவாத்மான்னெல்லாம் நான் சொல்லவே இல்லை. நான் இது ஒரு அபிநயம், ஒரு ஜீவாத்மாவாக அபிநயம் பண்ற, ஒரு பெண்ணாக எப்படி அபிநயம் பண்றோமோ, இவள் ஒரு சாதாரண ஒரு பெண்ணுக்கு ஒரு சிரமத்தை எப்படி சொல்லி அபிநயம், அது இந்திராணி மாதிரி உமாதேவி மாதிரி நீயும் கஷ்டப்படுறேன்னு சொல்றோமோ, அந்த மாதிரி ஒரு ஜீவாத்மாவாக வரக்கூடிய ஒரு இதுல வரது அவ எம்பெருமானிடத்துல எப்பவும் நிலையான பக்தியோட இருக்கணும். அதே மாதிரி ஏதோ நான் சரணாகதி பண்ணியாச்சு, பெருமாளே தான் நான் எல்லாமே நினைச்சுட்டு இருந்துட்டு இருக்கேன், இருந்தாலும் பெருமாள் இந்த பிரகிருதியிலேயே இருந்துட்டு எனக்கு நிறைய ஒரு சிரமத்தை கொடுத்துருக்காரு. சாரீரகமான சிரமம், அதாவது உடலளவுல வரக்கூடிய சிரமம், மனதளவுல வரக்கூடிய சிரமம், இப்படி எல்லாம் சிரமத்தை கொடுத்துருக்காருன்னு நாம நினைக்க கூடாது. நாம நினைக்க வேண்டியது இந்த பிரகிருதி மண்டலத்துல இருந்தாலும் கூட, பிரபன்னாளாக இருந்தாலும் கூட, இதுவும் நமக்கு ஒரு விதமான க்ஷேமத்தை ஏற்படுத்துறதுக்காக தான். நமக்கு கிடைக்க போற ஒரு உத்தமமான ஒரு வாய்ப்பு அந்த ஸ்ரீவைகுண்டத்துல போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுன்றது. அதுக்காக தான், அதுக்கு பூர்வ ரங்கமாக, அதுக்கு ரிஹர்சல் மாதிரி இங்கேயே பகவத் அனுபவமும் பாகவதாளுடைய சேர்க்கையும் ஏற்பட்டு நமக்கு ஒரு விதத்துல ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துறது. ஆகையால இது எல்லாமே நாம பொறுத்து எதனா இந்த சம்சாரத்துல ஏற்படக்கூடிய சிரமங்கள்லாம் கூட வரப்போற நன்மையை உத்தேசிச்சு இந்த முதல்ல இருக்கக்கூடிய சிரமங்களை நாம பொறுத்துக்கணும். அப்படி பொறுத்துக்காத போடுறதுன்றது நம்மளுடைய ஸ்வரூபம் இல்லை, இயல்பு இல்லை என்கிற அத்தியாத்ம அர்த்தத்தை போன ஸ்லோகம் மூலமாக தெரிவித்த சத்யா கிளேசம் கொச்சன சமயே தாதசம் சிந்தயித்வான்னு சொல்லி, இதோட சீதா பிராட்டிக்கு பெருமாள் சொல்லி அனுப்பிக்கிற சந்தேசம் முடிஞ்சு போயிடுச்சு. ஆகையால நான் எப்படியும் வந்துட போறேன், நீ விசாரப்படாத. அதுக்காக தான் ஏற்கனவே சொன்ன கரதூஷண வசம் பண்ணிட்டு வரச்சே நீ எப்படி என்ன தந்திருஷ்டாம் சத்ருஹந்தாரம் மகர்ஷிணாம் சுகாவகம் வபோவகிருட்டா வைதேகி பக்தாரம் பரிடசுதேன்னு சொல்லி என்னை எப்படி அணைத்து கொண்டாயோ, ஓடி என்ன அணைச்சிருந்த அந்த மாதிரி நான் ராவணவதம் பண்ணிட்டு வரப்போறேன். அதுவும் பிரத்யட்சமா நடக்க போறது, நீயும் பார்த்துதான் இருக்க போறேன். நானே நேர்ல ராவணவதம் பண்ண போறேன், சேதுபந்தனம் பண்ணி இது இத்தனை வானர சமூகத்தோடையும் நான் பண்ண போறேன். நீ நிசம்சயமா இரு. சித்தே குறியா ததபி பவதி எத் ஜனஸ்தான யுத்தாத், அந்த ஜனஸ்தான யுத்தத்துல நடந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ மனசுல நினைச்சுக்கோ அப்படின்னு சொன்ன.
இங்கேயும் வேதாந்த விஷயம் ஒண்ணு சொல்றது. இங்கேயும் என்ன கேட்டேன், இந்த சம்சாரம் இருந்துருக்கு, இதுதான் ஜனஸ்தானமாக இருந்துருக்கு. புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு சொல்லி இந்த சம்சாரத்துல இருக்கிறது இதுவேதான் ஜனஸ்தானம். இது ஜனஸ்தானம்ன்றது ரெண்டு விதம். ஜனங்கள்லாம் வாசம் பண்ற ஸ்தானம் ஜனஸ்தானம். இந்த புண்ணிய ஜனங்கள்னு ராட்சதாவுக்கு பேரு, ராட்சதாலாம் வாசம் பண்ற ஸ்தானம் ஜனஸ்தானமாக இருந்துருக்கு. பாப்ப காரியங்களையே பண்றவாளோட கூட இருக்கிறது வாசம் பண்றது இடமாகவும் இது ஒரு ஜனஸ்தானமாக இருந்துருக்கு. இந்த கரதூஷணங்கள்லாம் மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய ஆசை, துவேஷம், காமம், குரோதம் இதெல்லாம் இருந்துருக்கு. இதெல்லாம் அழிச்சு ஒரு இடத்துல வரப்போறோம். பதிவிரதர்களாக இருக்கிறவாழ்ல வரிசை அவளிடத்துல இருக்கக்கூடிய விசேஷமாக இருக்கக்கூடிய ஸ்தனங்கள் மாதிரி இந்த கர்மம் ஞானம் இது ரெண்டும் இருந்துருக்கு. இப்படி அந்த ஜீவாத்மா இந்த கர்ம யோகம் ஞான யோகத்தினால ஒரு வைராக்கியம் ஏற்பட்டு தர்ம ஞான வைராக்கிய சாத்திய பக்தி ஏகோச்சரகான்னு சொல்றாரு. அந்த கர்மயோக ஞான யோகங்கள்னால வைராக்கியம் ஏற்பட்டு அந்த வைராக்கியத்தினால காதல் என்கிற பக்தி ஏற்பட்டு என்ன நீ தழுவ போற, அதாவது பெருமாளை ஆசிரியிக்க போற. அதுக்காக தான் நானும் காத்துருக்கேன். இந்த ஜனஸ்தான விருத்தாந்தத்தை அதே மாதிரி இப்ப நடக்க போறதுன்னு சொல்றதுனால நாம இந்த கர்மயோக ஞான யோக பக்தி யோகங்கள் உபாயங்களை அனுஷ்டிச்சு ஈஸ்வரனை அடையிறதும் சொல்லப்பட்டதாக. அப்ப இப்படி பல அர்த்தங்கள் உத்தம சுவாமியும் பார்த்திருக்க. அதே மாதிரி நமக்கும் பல அர்த்தங்கள் அங்கங்க வேதாந்த அர்த்தங்கள்லாம் சுவாமி பார்த்தத பல விதமா புரிச்சுட்டு நம்ம அதை சிந்திக்கணும். அப்பப்போ நம்ம மனசுல வச்சுக்கணும். இன்னைய தினத்துல இப்படி சீதா பிராட்டிக்கு சந்தேசத்தை சொல்லி முடிச்சுட்டு ஹம்சத்தை குறித்து சொல்ற விஷயத்தை இன்றைய தினம் நாம பார்க்க போறோம். அப்பேதத்தே மனதி நிஹிதம் சாக்கியம் அவ்யாஹாஜ பந்தோ பிரத்யாఖ్యాతుம் பிரபவதி நகல் வாந்தசம்சம் ஸ்வதீயம் பிராகப்யேவம் பரிணத குணாம் நைஷதே வேத்யவார்த்தாம் ஆர்த்தத்ராணவ்ரதமிதி விதுஹு ஹம்சசுத்தாத்மனாம் வஹா. ஹம்சத்தை ஸ்தோத்திரம் பண்ற இந்த ஸ்லோகம் மூலமாக இதுவரைக்கும் நான் சீதா பிராட்டிக்கு சொல்லிட்ட சந்தேசத்தை முடிச்சுட்டேன். இப்ப நீ பண்ண வேண்டிய காரியம் என்ன? நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் சாவதானமா கேட்டுன்றது. ஒரு வார்த்தை கூட விடக்கூடாது, விபரீத அர்த்தத்தை நினைக்க கூடாது. இதே அர்த்தமே சிவபெருமான் பார்வதி போனாக்க பார்வதி பிராணனை விட்டுட்டு போயிட்டான். அந்த அப்பா பேர் வச்சுட்டு தாட்சாயினின்னு பேர் சொல்றதுக்கு கூட தனக்கு இஷ்டப்படல. அப்பா பேரு எதை கொண்டு வருது? இந்த சரீரத்துல தானே வரப்போறது. இந்த ஆத்மாவை பொறுத்த வரைக்கும் நான் சிவனையே நினைச்சுட்டு இருக்கிறனால எனக்கு அந்த தாட்சாயினின்ற பேர் கூட வேணான்னு அந்த பேர் இருக்கிற சரீரத்தை கூட அக்னியில போட்டு மாற்றிட்டான். அந்த மாதிரி எதனா ஏடாவிடம் பண்ணிட்டு போறாங்க, அந்த மாதிரி எல்லாம் எதனா நினைச்சுட்டு போறாங்க அப்படின்னு. இப்ப சொல்ற அர்த்தம் எந்த அர்த்தத்துல நான் சொல்லியிருக்கேன்றத அதை ஜாக்கிரதையா பார்த்து சொல்லணும். அதுல வேற ஒரு அர்த்தம் சொல்ற மாதிரி சந்தேசத்தை சொல்லக்கூடாது. ஒரே விஷயமே தான் ராமன் வந்துட்டானா அப்படின்னு கேட்கிறோம். இது ஒரு ஆதரமா கேட்கிற வார்த்தை. இது ராமன் வந்துட்டானா அப்படின்னா இந்த ராமன் வரத்தை பிரதீட்சிச்சுட்டு எதிர்நோக்கி இருந்துட்டு இவ ராமன் வந்துட்டானான்னு கேட்டேன்பா. இப்படி சொன்னாக்கா இப்ப எனக்கு ஒரு சந்தோஷம் வரும். ராமன் வந்துட்டானா இது ஒரே வார்த்தை தான், இந்த ரெண்டு சப்தம் தான். இந்த சப்தத்தையே என்ன டோன்ல சொல்றோன்றது. ராமன் வந்துட்டானா அப்படின்னாக்கா அங்க ஒரு அநாதம். அவன் வந்துட்டான்னா அவன் கெடுத்துட போறானோ இல்ல பிரயோஜனம் இல்லைன்னோ இப்படி ஏதோ ஒரு அர்த்தம் ஆயிட்டான். இப்ப நான் இவ்வளவு தூரம் சொன்ன சமாச்சாரம் மொத்தத்தையும் என்னுடைய ஹிருதயத்தை புரிஞ்சுட்டு எந்த நோக்கத்துல நான் சொன்னேன்றத
அது அப்படியே என்னுடைய ஹிருதயத்தினுள்ள இருக்கக்கூடிய எண்ணங்கள் பிரதிபலிக்கிற மாதிரி நீ சொல்லணும். அதுதான் நான் உனக்கு உன்னிடத்துல நான் பண்ணக்கூடிய பிரார்த்தனை. அத்தை இந்த இடத்துல சொல்லி சொல்ற இந்த ஸ்லோகம் மூலமாக இது நான் சொல்றதெல்லாம் நல்லா மனசுல புரிஞ்சுட்டியா, இத சொல்றியா அப்படின்னு அர்த்தம். அப்பே தத்தே மனசி நிகிதம் சாஹ்யமவ்யாஜ பந்தோ பிரத்யாख्यातुம் பிரபவதி ந குல்வாது சம்யம் ஸ்வதீயம். ஹே ஹம்ச, ஹம்சத்தை பார்த்து சொல்லி சொல்ற இந்த சந்தேகத்தை அபிசப்தம் பிரஷ்னத்துல சொல்லி சொல்ற அர்த்தம் புரிஞ்சுட்டியா அப்படின்னு அர்த்தம். ஏதத்து என்னுடையதான இந்த சந்தேக ரூபமான வார்த்தைகள் இருக்க, இந்த வார்த்தைகளை தே மனசி நிகிதம் உன்னுடைய மனசுல நன்னா வாங்கிட்டியா, நீ நன்னா புரிஞ்சுட்டியா. நான் எந்த அர்த்தத்துல சொல்றேன், இந்த விபரீத அர்த்தத்துலாம் போய் சொல்லக்கூடாது. நான் எவ்வளவு வேதனைப்படுறேன், சீதா பிராட்டிய பிரிஞ்சு எவ்வளவு வேதனைப்படுறேன். அதே சமயத்துல சீதா பிராட்டியினுடைய ஒரு சேர்க்கைக்காக அங்க ராவணனுடைய இடத்துல இருந்து அவளை மீட்பதற்காக எப்படி எப்படி எல்லாம் பிரயத்னப்பட்டு இருக்கேன். இப்படின்றதெல்லாம் எவ்வளவு சீக்கிரம் சேர்றதுக்கு என்னுடைய முயற்சி இருந்துருக்கு. இது எல்லாத்தையும் பிரதிபலிக்கிற மாதிரி என் மனசு அப்படியே பிரதிபலிக்கிற ஒரு விஷயம் மொத்தத்தையும் நீ உள்ள வாங்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப சொல்லச்சே நீ எனக்கு ஒரு சகாயம் பண்ணணும் அப்படின்னு. சாட்சியம் அவ்யாநிகிதம் சாட்சியம் அவ்யாஜ பந்தோ. என்ன சாட்சியம், எனக்கு பண்ண வேண்டிய ஒரு உதவி என்ன, என்னுடைய மனைவியா இருக்க சீதா பிராட்டியின் இடத்துல என்னுடைய நிலைய, என்னுடைய எண்ணங்களை, என்னுடைய வார்த்தைகளை முழுசா எந்த விதமான ஒரு மாறுபாடும் இல்லாமல் எந்த அர்த்தத்துல நான் பிரயோகம் பண்ணினோ அதே அர்த்தத்தோட அவ மனசுல படுற மாதிரி நீ சொல்ல. பாடம் ஒப்பிக்கிற மாதிரி கடிதாசி எழுதுற மாதிரி சந்தேசம் இல்லை, அதுக்கெல்லாம் மேல்பட்டது. லெட்டர் எழுதி பார்த்தோம், ஒருத்தர் இடத்துல ஒரு பிரீத்தி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவ எழுதின கடிதாசி இல்ல அந்த லெட்டரை அந்த காலத்துல திருப்பி 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 படிச்சுட்டு இருப்பா. அதுக்கு காரணம் அந்த பிரீத்தி. ஒருத்தர் இடத்துல துவேஷம் இருந்து அவ எழுதுற கடிதாசி இருக்க அதையும் திருப்பி திருப்பி படிப்பா. ஆனா வரிக்கு வரி அதுல தோஷம் தான் பார்ப்பான். பிரீத்தியோட அந்த கடிதாசிய அந்த கடிதத்தை பார்த்தாங்கனாக்கா வரிக்கு வரி அவளிடத்துல நமக்கு இருக்கக்கூடிய பிரீத்தி வெளிப்படும். இப்ப எல்லாமே ஒரே எழுத்துதான் அங்க இருக்கிறது, ஒரே வாசகம் தான் அந்த இடத்துல இருக்கிறது. ஆனா அந்த வாசகத்தை எப்படி சொல்றோம் எப்படின்றத பொறுத்த இருக்கு, நாம மனசுல வாங்கிட்டு எப்படின்றத பொறுத்த இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் சீதா பிராட்டி என்னிடத்துல பரம பிரீத்தியோடு இருக்கிறதுனால நான் சொல்ற வார்த்தையை எங்க எண்ணத்தை அப்படியே நீ சொன்னியானா அவளுக்கு அது ரொம்ப உறப்பா இருக்கும். இதை நீ புரிஞ்சுட்டியா. அப்பே தத்தே மனதி நிகிதம் சாக்கியம் அவ்யாஜ பந்தோ. அவ்யாஜ பந்தோன்னு சொல்லி சொல்ற. இந்த அவ்யாஜ பந்தோன்றது இருக்க, இது அவ்யாஜ வாத்சல்யன்னு சொல்லி சொல்றது, இது பெருமாளுக்கு சொல்ற வார்த்தை. இது அவ்யாஜ பந்தோன்னு சொல்லி எந்த ஒரு காரணமும் இல்லாமல் நம்மளிடத்துல ஒரு பிரீத்தியோடு பண்றது இருக்க, இது அவ்யாஜ பந்துத்துவம்னு சொல்லி சொல்றது. बंधु पुंसी बंधु के मित्रे भ्रातरी बांधवे. बंधु शब्दम बंधु प्रीतिया இருக்கவாள் விஷயத்துல மித்திரனிடத்துல பிராதாவினிடத்துல அவளிடத்தெல்லாம் சொல்லி சொல்றது. அதுல எப்படி ஒரு மகாபாரதத்துல சொல்ற விஷயங்களை பார்க்கணும். அர்த்தயுக்தியாகி நியாயந்தே பிதா மாதா சுதஸ்ததா मातुला मातुला भागिनेयाश्च ज्ञाति संबंधी बांधवाः कारणाति प्रियतमेति
துவேஷ்யோ பவதி காரணா, நம்மளுடைய புண்ணிய பாபங்கள்னால நமக்கு ஒரு இவெல்லாம் அப்பாவாக அம்மாவாக உடன்பிறப்புகளாக மாமாவாக இப்படி எல்லாம் ஒரு பந்தத்துவன்றது ஏற்படும். இப்ப நம்ம கையில யாரும் இல்ல. நாம என்ன பெருமாளன்னா பிதரம் ரோச்சையா மாசன்னு தசரத சக்கரவர்த்தி எனக்கு அப்பாவா இருக்கட்டும்னு பெருமாள் நினைச்சு, அந்த மாதிரி நாம இவாதான் எனக்கு அப்பாவா இருக்கட்டும், நான் ராஜாவாத்துல குழந்தையா பிறக்கணும் நான் நினைக்க முடியுமான்னு நான் நினைச்சா மாத்திரம் வந்துருமோன்னா, நான் அந்த புண்ணியம் பண்ணியிருந்தேன்னா தான் வாசல நான் குழந்தையா பிறக்க முடியும். இல்லைன்னா நான் எந்த குப்பை எந்த இடத்துல எப்படி இருப்போன்றது நமக்கு தெரியாது. ஆகையால இந்த உறவு முறைகள் அனைத்துமே ஒரு அர்த்தத்தோட வந்தது. அர்த்தத்தோட ஒரு காரணத்தை முன்னிட்டு தான் வந்தது. அந்த காரணம் நம்மளுடைய கர்மா. இன்னும் சில உறவு முறைகளை பார்க்கிறோம் லோகத்துல. காரணாத் பிரேதமேதி துவேஷ்யோ பவதி காரணாத்து, காரணாத் பிரியதாமேதி. ஏதோ ஒரு சின்ன சின்ன ஒரு அல்ப காரணம், அந்த அல்ப காரணத்தினால அவளிடத்துல நமக்கு ஒரு பிரீத்தி வருது. ஒரு சின்ன ஒரு சொல்ல முடியாத ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு அல்பமான காரணம், அதுல வச்சுட்டு ஒரு பெரிய வீட்டுல சண்டை வந்து 10 நாள் அங்க முன்னாடி பேசாத கூட இருக்காங்க. என்னத்த சொல்றது, இதுல பஸ்ல போயிட்டு வந்துட்டு இருக்கோம், வந்துட்டு இருக்கிறது 2 பை வச்சுட்டு இருக்கோம். 2 பைய வச்சுட்டு இறங்க முடியல. ஒவ்வொரு பையா ஒவ்வொரு படிக்கட்டா காலை எடுத்து வைக்கிறோம். நம்ம கீழே ஒருத்தர் நமக்கு முன்ன இறங்கினவா இருக்கா, அவ இறங்கி நம்ம இந்த பைய கொடுங்க சார், நான் வந்து கீழே வாங்கி வைக்கிறேன்னு சொல்லி வைக்கிறான். காரணா பிரேதமும் சொல்றேன். அப்பா நல்ல பையன்பா, நன்னா இருக்கணும்பா அப்படின்னு அவனை வாழ்த்துட்டு நாம போறோம் அந்த பையனை. ஏன்னா அவன் ஒரு காரணமும் இல்லை என்னிடத்துல. ஆனா அவன் என்னிடத்துல ஒரு பிரீத்தியோட, ஐயோ நான் சிரமப்படுறேன்னா என்னால இறங்க முடியாது கஷ்டப்படுறேன்றதுக்கோசரம் என்னிடத்துல வாங்கி வைக்கிறான். காரணா பிரேதமாக. அதே மாதிரி நான் இப்படி கஷ்டப்பட்டு இறங்கிட்டு இருக்கேன், முடியாத இறங்கிட்டு இருக்கேன், அந்த கண்டக்டர் வெய்யறான். என்ன எவ்வளவு நாழியா போறது, இறங்கி தலையுங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப பண்ணவனாக்க காரணா துவேஷ்யோ பவதி, ஏதோ ஒரு காரணத்தினால அவனிடத்துலயே அவனை எனக்கு பிடிக்காத போறதோ எனக்கு அவனை பிடிக்காத போறதோ ஏதோ ஒண்ணு ஏற்படுது. இது லோகத்துல நடக்கிற ஒரு நிகழ்வு. அர்த்தார்த்தி ஜீவலோகோயம் நகசித்து கசிச்சித் பிரியா. இந்த லோகத்துல பார்த்தோம்னா யாரும் பிரியமானவன், நிரந்தரமான பிரியமானவன் யாருமே கிடையாது. அப்பா பிள்ளையா இருக்கட்டும், அம்மா பொண்ணா இருக்கட்டும், எல்லாம் ஒரு சமயத்துல பிரியமா இருந்துருக்கும். திடீர்னு என்னத்துக்கு கோவம் வரும்னே தெரியாது. அந்த கோவம் நிலையா இருக்காதுன்றது வேற விஷயம். உடனே அந்த அம்மாவையும் பெண்கள் வெய்ய ஆரம்பிச்சிருவா, பெண்ணையும் அம்மா வெய்ய ஆரம்பிச்சு. இது எல்லா இடத்துலும் இருக்கு. இது அப்பாவுக்கும் வரும், எல்லாருக்கும் தான் இது. அர்த்தார்த்தி ஜீவலோகோயம் நகசித் கசிச்சித் பிரியா சக்கியம் சௌதரியோர் பிராத்தோஹோ தம்பத்தியோர்வா பரஸ்பரம் கசிச்சின் நாபிஜானாதி பிரீத்திம் நிஷ்காரணாம் ஈக. அதே மாதிரி ஒரு சகோதரிகளோடையோ கணவன் மனைவியனுடையோ அங்க வரைச்சு ஒரு பிரீத்தின்றது வரைச்சு நிஷ்காரண ஒரு காரணம் இல்லாததாக இருக்கக்கூடிய பிரீத்தின்றது அது யாராலையுமே புரிஞ்சுக்க முடியாது இருந்துருக்கு. यद्यपि भ्रातरः कुट्ठा भार्यावा कारणांतरे स्वभावतस्ते प्रियन्ते नेतरः प्रियते जनः. இந்த பந்துக்கும் மீதி பேருக்கும் இருக்கிற வித்தியாசம் இதுதான். பந்துவா இருந்துட்டு இருக்கிறவன் அவனுக்கும் சில சமயத்துல கோபம் வரும். கணவனும் மனைவியை வைவா, மனைவியும் கணவனை கடிந்து கொள்ற சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம். ஆனா இவள் இதெல்லாம் நீர் குமிழி மாதிரி ஒரு க்ஷணம் தான் இருக்குமா. மகாபாரதத்துல சொல்ற விஷயம் இந்த கணவன் மனைவிகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அபிப்பிராய பேதம்ன்றது உத்தர க்ஷணத்துல அப்படியே நிர்மலமா ஆயிடுமா. அந்த மாதிரி அண்ணன் தம்பி உடன்பிறப்புகளுக்குள்ள இருக்கக்கூடிய அபிப்பிராய பேதமும் ஒரு க்ஷணம் தான் இருக்கணும், ஒரு க்ஷணம் தான் இருக்கணும். அது இருக்கும்ன்றது சொல்றது ஒரு விஷயம், இருக்கணும். அதுவே இல்லாத இருந்தா க்ஷேமம். அப்படி இருந்தா கூட ஒரே ஒரு க்ஷணம் இருந்துட்டு உடனே வந்தது தெரியாத போயிடணும். அந்த நீர்க்குமிழி வந்தது தெரியுமா, அது நிர்மலமா இருக்கிற இடத்துல அதுதான்.
அந்த மாதிரி எந்த இடத்துல ஒரு உறவு முறை இருக்கோ அந்த உறவு முறைதான் பந்து என்பதாக சொல்லி சொல்றது. பிரியோ பவதி தானேன பிரியவாதேன காபரஹா மந்திரஹோபஜபைரண்யா காரியார்த்தம் பிரியதே நரஹா. சில இடங்கள்ல தானேன த்விஷந்தோ மித்ரா பவந்தி தானே சர்வம் பிரதிஷ்டிதம். தானேன த்விஷந்தாக மித்ரா பவந்தி. நிறைய தானம் பண்ணமானாக்கா கொடுத்தமானாக்கா சரி, நம்மளை எதிர்க்கிறவாள்லாம் கூட நண்பர்களாக ஆயிடும். இப்ப இது காரணத்தை முன்னிட்டு வரக்கூடிய ஒரு பந்துத்துவம். தானே தானே நாரா வீரபானுதந்த. எதிரியா இருக்கிறவாள்லாம் கூட தானம் பண்ணுவானா அவள் எல்லாம் போக்கடிச்சுடுவாங்க. இதெல்லாம் கொடுத்தமான கொடுத்து இருக்கு. எத்தனை நாளைக்கு கொடுத்துட்டு இருக்க முடியும்? எவ்வளவு கொடுத்தாக்கா திருப்தி வரப்போறது? இந்த பந்துத்துவம் எப்படின்னா அவ்வியாக பந்துத்துவம். இந்த இங்க சொல்ற தேசே தேசே கலத்ராணி தேசே தேசே பாந்தவாக தந்து தேசம் நபஸ்யாமி எத்திர பிராதா சகோதரகான்னு லக்ஷ்மணன் மடியில போட்டு ராமன் அழகரை. அதுக்கு ஒரு உடன்பிறப்புகளிடத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரீத்தி விசேஷம். இந்த அவ்வியாஜ பந்து நீ சொல்ற இந்த ஹம்சத்தை பார்த்து சொல்ற, எனக்கு உனக்கும் என்ன இருந்துருக்கு? நீ ஏதோ ஒரு பட்சி, நான் ஏதோ ஒரு மனுஷன். நீ எங்கேயோ சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்க. உன்னுடைய லோக்கமே வேற, என்னுடைய லோக்கமே வேற. எனக்கு நான் இப்படி கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு எனக்கு சகாயம் பண்ணணும்ட்டு நீ வரைய, இது வரதே எவ்வளவு பெரிய விஷயம். உனக்கு நீ என்ன பண்ண போற? இன்னும் கேட்டா உனக்கு சிரமம் தான். உன்னுடைய பேடைய விட்டுட்டு பெண், அதாவது உன்னுடைய மனைவியா இருக்கிற ஹம்சத்தை விட்டுட்டு எனக்காக நீ தனியா இவ்வளவு தூரம் போகணும், போயிட்டு திரும்பி வரணும், இந்த சமுத்திரத்து மேல பறந்து போகணும், எவ்வளவோ கஷ்டம் இருக்கு. இவ்வளவு கஷ்டத்தையும் பொறுத்துட்டு எனக்காக இந்த காரியத்தை நீ பண்றேன்னு சொன்னேன்னாக்க இது நீதான் அவ்வியாஜ பந்து. மீதி பந்துக்கள்லாம் ஒரு காரணத்தை முன்னிட்டு வரவா, நீ அவ்வியாஜ பந்து ஒரு காரணத்தையும் முன்னிடாமல் என்னுடைய துக்கத்தை போக்கடிக்கணும்ன்ற ஒரே ஒரு எண்ணத்தால நீ வந்தவன். ஆகையால உன்னை அவ்வியாஜ பந்தோன்னு சாக்கியம் அவ்வியாஜ பந்தோ இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இப்படி அவ்வியாஜ பந்துக்களாக இருக்கிறவாளுக்கு நாம ஒரு பிரார்த்தனை, ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுவானாக்க அதை தட்டி கழிக்க மாட்டான். நம்மளிடத்துல உண்மையான விசுவாசம் இருக்கிறவா நிச்சயம் நாம ஒரு காரியத்தை இது பண்ணுன்னு சொல்லி கேட்டோம்னாக்க இது முடியாதுன்னு சொல்லவே மாட்டாங்க. அந்த மாதிரி நீ எனக்கு அவ்வியாஜ பந்துவா போயிட்டபடினால பிரத்யாख्यातुம் பிரபவதி நகலு ஆன்றுசம்ஸ்யம் ஸ்வதீயம். என்ன வார்த்தை இதுகள்லாம்? பிரத்யாख्यातुம் ந பிரபவதி, என்னால் முடியாது போப்போ அப்படின்னு சொல்றதுக்கு உனக்கு வார்த்தை வராது. நீ அவ்வியாஜ பந்து. உன்னிடத்துல நான் ஒரு மகாவிஸ்வாசம் வைக்கிறேன். அந்த மகாவிஸ்வாசம் வைக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆன்று சம்சியம் தொதீயம், தொதீயம் ஆன்று சம்சியம். உன்னிடத்துல இருக்கிற ஒரு தயா குணம் தான் நிருசம்சகா அப்படின்னா காத்துக்கான்னு அர்த்தம். கொலை கூட செய்யக்கூடிய துணிந்தவனாக இருக்கவனுக்கு நிருசம்சகான்னு அர்த்தம். தத் விபரீதம், அதுக்கு விபரீதமாக சொல்றது ஆந்திரசம்சகா. அதாவது பிறருக்கு ஹிதத்தையே பண்ணணும்னு நினைக்கிறவாளா இருக்காள அவதான் அத ஆந்திரசம்சம்னு சொல்லி சொல்றது. இப்போ எனக்கு நல்லா தெரியும் நீ ஆந்திரசம்ச சுவாவத்தோடு இருக்கிறவன். உன்னுடைய ஆந்திர சம்சம் இருந்திருக்க. ஆந்திர சம்சம்ன்றது பிறருக்கு ஹிதத்தையே பண்ணணும்னு நினைக்கிற ஒரு எண்ணம் இருந்திருக்க.
அந்த எண்ணம் நான் என்னுடைய பிரார்த்தனைய பிரத்யாட்சானம் அதை நிராகரிக்க வைக்காதுன்றது எனக்கு புரியுதா? இந்த இடத்துல உன்னிடத்துல நான் ஒரு பிரார்த்தனை பண்றேன், இந்த பிரார்த்தனையை நீ நிராகரிக்க மாட்ட. ஏன் நிராகரிக்க மாட்ட என்று கேட்டாக்க இதுதான் காரணம். பிரத்யாட்சானம் பண்ண மாட்டேன்றதுக்கு காரணம் உன்னிடத்துல இருக்கக்கூடிய ஆண்டு சம்சயம். ஆண்டு சம்சயம் அப்படின்னா இதுல ஒரு தயா குணம். இந்த தயா குணத்துல சொல்லச்சே வியாஜ நிரபேட்சமாக, அதாவது தனக்குன்னு ஒரு பிரயோஜனத்தை அபேட்சிக்காமல் பிறருடைய கஷ்டத்தை போக்கடிக்கணும்னு நினைக்கிற எண்ணம் இருக்க, அதுக்குதான் தயான்னு பேர். அததான் இந்த இடத்துல ஆந்திர சம்சன்ற சப்தத்தினால சொல்ற. இந்த ஆந்திர சம்ச குணத்தினுடைய ஒரு பரிணாமம் கண்டிப்பா இதெல்லாம் என்னால முடியாது சுவாமி, நான் இங்கதான் இருந்துருக்கேன், நான் என்னத்துக்கு என்னுடைய பேடையை விட்டு நான் போகணும், நீர் கஷ்டப்பட்டா கஷ்டப்பட்டுக்கோ அப்படின்னுலாம் சொல்ல. ஆனா முதல்ல ஆரம்பத்துலலாம் சொன்னேன், நீ போயிட்டு வரேன்னு சொன்னேன்னாக்கா உன்னுடைய மனைவியா இருக்கிற பெண் ஹம்சம் அவசியம் நீ போயிட்டு வான்னு சொல்லுவா. ஏன்னா ஒரு பெண்ணுக்கு தான் பெண்ணு படுற கஷ்டம், பிரிவுனால வரக்கூடிய கஷ்டம்ன்றது தெரியும். ஆகையால என்னுடைய மனைவி போகவானான்னு சொல்லுவான்னு சொல்லி நினைச்சுண்டு இந்த சந்தேசத்துக்கு நான் ஆடு இல்லைன்னு நீ நினைக்காத, நீ போய் உன்னுடைய பேடைன்ற சொன்னீங்கன்னா அவசியம் முன்ன அந்த காரியத்தை பண்ணிட்டு அப்புறம் வான்னுதான் உன்னுடைய பேடையே சொல்லுன்னு சொன்னார். அதை இந்த இடத்துல ஞாபகப்படுத்துற விஷயமாகவும் ஆகுது. நீ உனக்காக தன்னையும் தியாகம் பண்றதுக்காக நீ இருந்துருக்கிற ஒரு சுபாவத்தோட இருந்துருக்கிறவ. ஆகையால உன்னிடத்துல நான் சொல்றேன், கண்டிப்பா நீ விஷயத்த உன்னிடத்துல நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ற. பிரத்யாख्यातुம் பிரபவதி நகல் வானுசம்சம் ஸ்வதீயம். சில பேர் மேகத்தெல்லாம் அனுப்பிச்சு வைக்கிறான். தூது அனுப்பிச்சு வைக்கிறதுன்றது மேகதூத்தம் காளிதாசன் சொல்றது ரொம்ப பெரிய ஒரு காவியம், அற்புதமான ஒரு காவியம். ஒரு தலைவன் தலைவியை விட்டு பிரிந்து இருக்கச்சே எப்படிப்பட்ட ஏக்கம் அவன் மனசுல இருக்குமோ அது அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரி அற்புதமான ஒரு காவியம் கண்ட காவியம். ஆனா அவன் தேர்ந்தெடுத்தது எதுன்னா மேகத்தை சொல்ற. மேகத்தை சொல்லச்சே அங்க சில சமயத்துல அந்த மேகம் சுயமே இல்லாத கூட போயிடும். கலைஞ்சு போயிடுச்சுன்னா மேகம் இல்லாத போயிடுமே. இப்ப இது போய் சமாச்சாரம் சொல்லித்தா இல்லையான்னு எப்படி தெரியறதுன்னு சில சந்தேகங்கள்லாம் அந்த காவியத்துல ஒரு சொல்லலாம். ஆனா ஆண்டாளே மேகத்தை தூது விடுறான். விண்ணில மேலாப்பு விரித்தா போல் இருக்கணும் மேகங்கால்னு சொல்லச்சே அப்போ எங்க அப்போ ஆண்டாள் மாத்திரம் அது மாத்திரம் கலந்து போகாதா அப்படின்னா அவ எந்த மேகத்தை சொல்றான்றத பார்க்கணும். இவ எங்கேயோ இருந்துட்டு எங்கேயோ இருக்கக்கூடிய குபேர சதம்பட்டம் இருக்கக்கூடிய மனைவிக்கு சொல்லச்சே போய் சேர்ற வரைக்கும் இந்த மேகம் போய் சேருமான்றது சந்தேகம். ஆனா ஆண்டாள் தூது விடுற மேகம் எதுன்னாக்க திருவேங்கட மலை மேல அப்படியே சூழ்ந்து இருக்கிற மேகத்துக்கு அதை போய் தூது விடுறா. எல்லா கிரந்தத்துக்கும் வித்தியாசம் இருந்துருக்கு. அதெல்லாம் காட்டல இந்த இடத்துல இந்த ஹம்சத்தை சொல்றதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் இருந்துருக்கு. எதுக்காக ஹம்சத்தினுடைய சொல்றதுன்னா உன்னுடைய குணம் பிரசித்தி. ஹம்சம் இந்த மாதிரி வேதனைப்படுறவாள சேர்த்து வச்சிருக்கு. இந்த வேதனையை எங்க சொல்லணுமோ அங்க சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லி பண்ணிருக்கு. அது தெரிஞ்சுதான் நான் சொல்றேன் அப்படின்னா பிராகப்யேவம் பரிணத குணாம் நைஷதே வீட்சவார்த்தாம். நைஷதே வீட்சவார்த்தாம். நைஷதம் நிஷத தேசத்து ராஜா நிஷதன் அவனுடைய விற்த்தாந்தம் நலதமயந்தி விற்த்தாந்தத்துல ஹம்சம் பண்ணின உபகாரம் பண்ண நலனுடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் அந்த புறத்துல தமயந்தியினுடைய அந்த புறத்துக்கு வேற யாராலையும் போக முடியாது. பட்சிகள்லாம் அதுக்கு சுதந்திரம் இருந்துருக்கு. அப்போ பட்சின்னு சொல்லி அனுப்பிக்கிறான்.
நலம் தான் எப்படி எல்லாம் தமயந்திய விரும்புறன்றத சொல்லி சொல்ற. அது மொத்தத்தையும் அந்த மகாராஜா வந்து அதை நான் கவனிச்சு பார்த்திருக்கேன்னாலே ஒன்ன சேர்ந்தவர்கள் ஹம்சத்துலமாக இருந்திருக்கிறவா என்ன மாதிரி இருந்த நலனுடைய மனசுல இருந்தது மொத்தத்தையும் அப்படியே தமயந்திக்கு புரியுற மாதிரி ஒரு அந்த சந்தேசத்தை தெரிவித்தவர். ஆகையால உன்னிடத்துல ஒரு விசுவாசம் ஏற்படுறது, நான் சொல்ற காரியத்தை மாட்டேன்னு நீ சொல்ல மாட்டேன் என்பதாக. பிராகப்யேவம் பரிணத குணான் நைஷதே வீட்சவாசாம். இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் ஆந்திரசம்சம் தான். அந்த ஹம்சத்துக்கு பிராப்த விவேகம், இது செய்யலாம், இது செய்யக்கூடாது, இதை எடுத்துக்கணும், இதை எடுத்துக்க கூடாது, இது தள்ள வேண்டியது, இதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது என்கிற விவேகம் இருந்தது. அந்த விவேகம் தான் உன்னிடத்தை நான் ஒன்ன தூதுவனாக அனுப்பிக்கிறதுக்கு காரணமாக ஆறுதுன்னு சொல்ற. எஸ்ய புத்தியா நத்ருப்பேத க்ஷயே தீனதரோ பவேதி ஏதது உத்தம மித்ரஸ்ய நிமித்தமிதி சர்ச்சதே அப்படின்னு சொல்லச்சு. ஒரு உத்தமமான நண்பன்றவன் எப்படி இருக்கணும்ன்றத மகாபாரதத்துல சொல்ற. மேதாவி ஸ்மிருதிமான் தட்சா பிரகிருத்யாச்ச ஆந்திரசம்சவான் யோ மானிதோ அமானிதோ வா நச்சதுஷேத் கதாசன. உத்தமமான நண்பவன் எப்பவும் மேதாவியாக இருக்கணும், அவன் சாமர்த்தியசாலியாக இருக்கணும், இயல்பாகவே கருணை உள்ளம் படைத்தவனாக இருக்கணும். ஒருத்தர் சோதனம் பண்றதுனால ஒரு காரியமோ நிந்த பண்றதுனால ஒரு காரியமோ இல்லாமல் தனக்குன்னு ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கணும். ரித்விக்வா எதிவாச்சாரியா சகாவா அத்தியந்த சம்ஸ்கிருதா கிருஹே வசேத் அமாத்தியஸ்தே சத்யா பரம பூஜிதான்னு இப்படி யார் இருந்தாலும் எல்லாரையும் சம்மா பாவிச்சு அந்த நிந்த பண்ணா அதுக்காக மாத்திக்கிறது, சோதனம் பண்ணா அதுக்காக ஒரு காரியம் அப்படின்னு எல்லாம் இல்லாமல் எப்பவும் ஹிதத்தையே யார் நினைக்கிறவாளாக இருக்காளோ அவதான் அவ்வியாக பந்துவாக அவதான் அந்த உன்னிடத்துல அது இருக்கிறபடினால உன்னுடைய விசுவாசமும் உன்னுடைய இப்படிப்பட்ட நிலைப்பாடும் ஏற்கனவே நிரூபணம் ஆயிருக்கு. நைஷத சரித்திரத்துல நீ இந்த மாதிரி அந்த அம்சம் போய் சொல்லிருக்கு. அததான் கமயந்திட்ட போய் சொல்லி அவ ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சதோ நீதான், உன்னை சேர்ந்தவாழ்தான். ஆகையால நீ சுத்தாத்மாவாக நீ இருந்திருக்க. ஆகையால இந்த சுத்தாத்மாவாக இருந்திருக்கிற உன்னிடத்துல ஒரு விசுவாசம் ஏற்படுறது. பிராகப்யேவம் பரிணத குணாம் நைஷதே வீட்சவார்த்தாம் ஆர்த்ரத்ராணம் விரதமிதி விதுஹு ஹம்ச சுத்தாத்மானாம் வஹா. சுத்தாத்மாக்களாக இருந்திருக்கிற உங்களுக்கு இந்த ஹம்ச ஜாத்தியா ஆர்த்ரத்ராணம் விரதம், துக்கத்துல இருக்கிறவாள கஷ்டத்துல இருக்கிறவாள மீட்கிறது தான் உங்களுடைய விரதம்ன்றது எனக்கு நல்லா தெரியும். இது அப்படியே இதெல்லாம் ஒரு பிராட்டிக்கு இருக்கக்கூடிய ஆத்திரத்திரான முக்திரமுதான் அகம்புனே அம்போஜானா முஷசிதான் அந்தங்கை ரபாங்கை இப்படி எல்லாம் எஸ்யாம் திசிவீரதே தேவதிருஷ்டி ஸ்துதியான்னெல்லாம் சொல்றாரு. அந்த பிராட்டியினுடைய கட்டாட்சத்தினுடைய மகிமையை சொல்ற ஆத்திரத்திராணம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பிராட்டியினுடைய கட்டாட்சம் மாதிரியான ஒரு சுவாவத்தை உடையவர்களாக இருக்கிறவர்கள் அம்சங்கள்லாம் என்னுடைய சுபாவம். நான் எந்த நிலையில இருக்கேன்றத நீ புரிஞ்சுட்டு எனக்கு ஒரு ரட்சணத்தை நீ ஏற்படுத்துவேன்றது தெரியும். என் மனசுல இருக்கிறத நீ அப்படியே போய் சீதா பிராட்டியின் இடத்துல பிரதிபலிச்சு அதை அப்படியே வெளிப்படுத்துவேன்ற ஒரு விசுவாசம் அதுக்கு இருந்துருக்கு. நீ அந்த மாதிரி சாவதானமாக காரியத்தை பண்ணணும்னு ஹம்ச செல்வத்துல பிரார்த்தனை பண்றதாக இந்த ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன் சாதிக்கின்றார். அந்த பெருமாள் தாயாருடைய கட்டாட்சம் நம்ம எல்லாருக்கும் பரிபூர்ணமாக இருக்கணும். அந்த தாயார் கட்டாட்சம் திவ்ய தம்பதிகளுடைய கட்டாட்சம் நமக்கு க்ஷேமத்தையே தருன்ற ஒரு விசுவாசமும்
நமக்கு பரிபூர்ணமாக இருக்கணும். அந்த விசுவாசத்தையும் அவாதான் கொடுக்கணும். அப்படி கொடுத்து அந்த கட்டாட்சம் பிரதீட்சண சுதாசிந்து வீதி விட்சேப சீக்கரைகி காருண்ய மாருதா நீதைகி சீதளை அபிஷிஞ்சமான்னு திருக்கட்சி நம்பிகள் பிரார்த்தனை பண்ற. இன்னைக்கு மாசி மிருகசீர்ஷம், இன்னைக்கு திருக்கட்சி நம்பிகள் திருநட்சத்திரம். அந்த சமயத்துல அந்த இதையும் நாம அனுசந்தானம் பண்ணி அந்த தேவப்பெருமாளுடைய கட்டாட்சம் சுதீட்சண சுதாசிந்து வீச்சு விட்சேப ஸ்ரீகரைகின்னு காருண்ய மாருதா நீதைகின்னு இந்த எம்பெருமானுடைய கட்டாட்சமே ஒரு திவலை, ஒரு அலை திவலை மாதிரி இருக்கு. அந்த ஜலம் எங்கேயோ இருக்கு, பெருமாள் எங்கேயோ இருக்கே. அங்க தேவப்பெருமாள் இப்ப இத்தனைக்கு சன்னதி திருக்கி நம்ம சன்னதிக்கு இருந்துட்டு போறேன். அப்போ அவர் எங்கேயோ எழுந்தருளி இருந்தா கூட அவருடைய கிருபைன்ற ஒரு காத்து இருக்க, அந்த காத்து அந்த கட்டாட்ச திவலைகளை நம்மளாலையும் விழ வச்சு நம்மளை குளிர்விக்கணும்னு திருக்கட்சி நம்பிகள் பிரார்த்தனை பண்ண மாதிரி நாமளும் அந்த தேவப்பெருமாள் பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறோம். கவிதா கேட்க சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த